வணக்கம். திருப்பூர் மாவட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட தனியார் நிறுவனங்கள் சார்பில் நகை அடகு கடைகள் செயல்பட்டு வருகின்றன. நகைகளை அடகு வைப்பதற்கு அரசு மற்றும் தனியார் வங்கிகள் அதிக கட்டுப்பாடுகளை விதிப்பதால் மக்கள் அடகு கடைகளில் நகைகளை அடகு வைக்கின்றனர். அடகு கடைகளில் பொதுமக்கள் வழங்கும் நகைகளுக்கு உடனுக்குடன் பணம் கடன் வழங்கப்படுகிறது. இந்த நகைகள் வேறு கடைகள் மற்றும் வங்கிகளில் மறு அடகு வைக்கப்படுகிறது. மறு அடகு மூலம் பெறும் தொகையை முதலீடாக பயன்படுத்தி வாடிக்கையாளர்களிடமிருந்து மீண்டும் நகைகள் அடகு வாங்கப்படுகின்றன. இந்த நிலையில் திருப்பூர் கரட்டாங்காடு பகுதியில் சுரேஷ் பாண்டி என்பவர் 8 வருடங்களாக நகை அடகு கடை நடத்தி வருகிறார். இவரிடம் 8 வருடங்களாக சிவகங்கையை சேர்ந்த அருண் என்பவர் வேலை பார்த்து வருகிறார். நகை அடகு கடையில் அடகு வைப்பதற்காக வரும்போது மக்களிடம் நகைகளை அடமானமாக பெற்று அதற்கு பணம் வழங்கி அத்துடன் ரசீதும் வழங்கி வந்துள்ளார். இந்த நிலையில் அடகு வைப்பதற்கு நகைகளை கடையில் வாங்காமலேயே போலியாக நகைகள் அடகு பெற்றதாக ரசீது வழங்கி லட்சக்கணக்கில் நூதன முறையில் மோசடியில் ஈடுபட்டுள்ளார். இவருக்கு உறுதுணையாக அவரது நண்பர்கள் சக்திவேல், பிரதீப் ஆகியோருடன் இருந்து மோசடியில் ஈடுபட்டுள்ளனர். இந்த நிலையில் அடகு கடைகள் அதன் உரிமையாளர் சுரேஷ் பாண்டி திடீர் ஆடிட்டிங் செய்த போது நகைகள் கடைகளில் இல்லாமல் ரசீது மட்டும் இருந்துள்ளது. இதையடுத்து சந்தேகமடைந்த சுரேஷ் பாண்டி திருப்பூர் தெற்கு காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தார். புகாரின் அடிப்படையில் விசாரணை தொடங்கிய காவல்துறையினருக்கு அதிர்ச்சி காத்திருந்தது. குறிப்பாக இந்த நபர் கடந்த 2019ஆம் ஆண்டு முதல் போலியாக ரசீது போட்டு பணத்தை மட்டும் எடுத்து வந்துள்ளார். அதுவும் மாதம் ஒரு முறை உரிமையாளர் சுரேஷ் பாண்டி கடையில் ஆடிட்டிங் செய்ய வரும்போது காங்கேயம் சாலையில் உள்ள மற்றொரு கிளைகளில் இருந்து போலி ரசீதுக்கு தகுந்தவாறு நகைகளை எடைக்கணக்கில் எடுத்து வந்து கணக்கில் காட்டி வந்துள்ளனர். தொடர்ந்து சுரேஷ் பாண்டி காங்கேயம் சாலை கடைக்கு செல்லும் போது இவர் செல்வதற்கு முன் எடுத்து வந்த நகைகளை மீண்டும் இங்கு கொண்டு வந்து இந்த கடைக்கு கணக்கு காட்டியுள்ளார். இதை தொடர்ந்து கணக்கு சரியாக உள்ளது என உரிமையாளர் சுரேஷ் பாண்டி சென்றுள்ளார். இந்த நிலையில் சுரேஷ் பாண்டி தாராபுரம் சாலையில் கரட்டாங்காடு கடையில் திடீர் ஆய்வு செய்தார். இந்த ஆய்வில் கணக்கு காட்டுவதற்கு வழியின்றி இவர்கள் சிக்கிக் கொண்டனர். இந்த நிலையில் தெற்கு குற்றப்பிரிவு போலீஸ் விசாரணையில் மேற்கொண்டதில் நகை அடகு கடையில் 8 வருடங்களாக பணியாற்றிய அருண், பிரதீப், அவரது நண்பர் சக்திவேல் ஆகியோர் மோசடியில் ஈடுபட்டது தெரியவந்தது. இதையடுத்து 3 பேரையும் திருப்பூர் தெற்கு குற்றப்பிரிவு போலீசார் கைது செய்தனர். அவர்களிடம் இருந்து 24 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள நகைகள் மீட்கப்பட்டுள்ளது. இந்த மோசடி தொடர்பாக போலீசார் மேலும் சிலரை தேடி வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் இணைந்திருங்கள் எப்போதும்.